வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஒரு புதிய நேம வந்து WWE குடுத்துட்டாங்களாம். இனிமே அந்த நேம்ல தான் நீங்க எல்லாருமே கூப்பிட வேணும். அந்த நேம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அது இல்லாம நம்மளுடைய பேஜ் வந்து திரும்பி வந்து WWEக்கு ரிட்டர்ன் வரப்போறாங்களாம். அது இல்லாம சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து சோலோ சிக்காவா விஸ் ஜிம்மி உசோவுக்கான USA சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்முடைய ஜிம்மி உசோவுக்கு கிடைச்சிருக்கு. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் கண்டிப்பா நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நான் கேரண்டி. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய பேஜ் தான். அதாவது பேஜ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதாவது ஒரு 7 இயருக்கு முன்னாடி வந்து WWE ஒர்க் பண்ணாங்க. அதாவது ஒரு மேனேஜர் ரோல் மாதிரி நம்மளுடைய பேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நம்மளுடைய பேஜ் வந்து WWE விட்டு AEWக்கு போனாங்க. AEWல போயிட்டு சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணாங்க. ஒரு டாப் 1 சூப்பர் ஸ்டாராக வந்து AEWல இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய பேஜ் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ காட்டுறாங்களாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து பேஜுக்கும் நம்மளுடைய AEWக்குமான அந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிய போகுதான். அதனால இப்போ வந்து நம்முடைய WWEக்கும் பேஜுக்கும் வந்து அந்த ஒரு கான்ட்ராக்டோட அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சல் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து நம்மளுடைய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பேஜ் வந்து இப்போ எவல்யூஷன் பேப்பர் நடக்க போதில் உமன்ஸுக்கான அந்த ஒரு எவல்யூஷன் பேப்பர் நடக்க போதில் அதில் வந்து நம்மளுடைய பேஜ் வந்து சஸ்பென்ஸ்லி நம்மளுடைய பேஜ் வந்து ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இந்த எவல்யூஷன் பேப்பரில் வந்து பேட்டில் ராயல் வந்து நடத்துகிறாங்க, அதுவும் உமன்ஸுக்காக நடத்துகிறாங்களா, அதில் கூட நம்மளுடைய பேஜ் வந்து சஸ்பென்ஸ்லி ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து WWEல வந்து எவல்யூஷன் பேப்பர் நடத்துகிறாங்களா, அப்போ வந்து நம்மளுடைய பேஜ் வந்து அப்போ WWEல இருந்தப்போ அந்த ஒரு அப்போ மேனேஜராக இருந்தாங்களா, அப்போ வந்து அந்த எவல்யூஷன் ஷோ வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடத்துனாங்க. பிரம்மாண்டமாக நடத்தாட்டி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு எவல்யூஷன் பேப்பரை வந்து உமன்ஸுக்கான ஒரு எவல்யூஷன் பேப்பரை வந்து நம்மளுடைய பேஜ் வந்து கொண்டுட்டு போனாங்க, நல்லபடியாக கொண்டுட்டு போனாங்க. இப்போ திரும்பி அதே அகைன் வந்து இப்போ திரும்பி வந்து இப்போ WWEல அந்த எவல்யூஷன் பேப்பர் நடக்க போகுது. அதில் வந்து நம்மளுடைய பேஜ் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய பேஜ் வந்து அந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது WWEல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நல்ல தீவிரமான ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய பேஜ் வந்து அந்த எவல்யூஷன் பேப்பரில் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பேஜ் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வரவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிருக்குல்ல. பேஜ் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வந்தால் எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேஜ் வந்து எனக்கு ஓரளவு எனக்கு பிடிக்கும். அதாவது அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா, அதாவது சர்வை சீரிஸில் வார் கேம், அதாவது 2025 அந்த சர்வை சீரிஸோட அந்த ஒரு வார் கேம் வந்து இந்த மாதிரி மேட்சஸ் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அது ரோமன் ரெயின்ஸ் டீம் பக்கம் வந்து நம்முடைய ஜிம்மியா, அதுவும் நம்முடைய ஜிம்மியாக இருக்கட்டும், நம்முடைய ஜாக்கப் ஆட்டோ, நம்முடைய சேமிசன், நம்முடைய CM பங்கு, நம்முடைய ரோமன் இந்த டீமுக்கும் அதே இங்கே ஆப்போனன்ட் டீமாக நம்முடைய செத்ரோன்ஸ், பிரான் பிரேக்கரு, நம்முடைய பிரான்சன் ரீடு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்புறம் சோலோ சிக்காவா, அதுக்கப்புறம் நம்முடைய டாடா லாங்கோவா அவர் இந்த டீமுக்குள்ள வந்து சர்வீஸ் சீரிஸில் வந்து மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டீம் வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய நிக்கா டீல்ஸ் வந்து ஒரு மேட்சை வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டால் ஜிம்மி ஊசோ விசஸ் சோலோ சிக்காவுக்கான யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்மளுடைய WWE வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதாவது நம்மளுடைய ஜிம்மி ஊசோவும் ஜே ஊசோவும் டாக் டீம் டிவிஷனாக இருந்திருக்காங்க. அதாவது WWE ஹிஸ்ட்ரியிலே ஒரு நம்பர் 1 டாக் டீம் டிவிஷன் எது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஊசோஸோட அந்த ஒரு டாக் டீம் டிவிஷன் தான். அந்த டாக் டீம் டிவிஷன்லேருந்து நம்மளுடைய ஜே வந்து பிரிஞ்சு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு ரெஸ்லராக மாறிட்டார். ஒரு தனித்துவமான ஒரு ரெஸ்லராக வந்து இப்போ திகழ்றாரு. அது இல்லாமல் அவர் இருக்கிறப்ப அதுதான் அந்த பிளட் லைன் இருக்கிறப்ப வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட சாம்பியன்ஷிப்புக்காக மோதினார். இப்போ வந்து எல்லா ஆல்மோஸ்ட் வந்து சிங்கிள் டிவிஷனில் இருக்க எல்லா சாம்பியனுக்குமே நம்மளுடைய ஜே ஊசோ வந்து மோதிட்டார். அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்லாம் வின் பண்ணார், ராயல் ரம்பா வின் பண்ணார், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணார். அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து அவர் சிங்கிளாக இருந்து இப்போ வந்து நம்மளுடைய ஜே ஊசோ வந்து எல்லா விதமான டைட்டிலுமே வின் பண்ணிட்டார். அதே சேம் டு சேமான நம்முடைய ஜேவோட பிரதரான நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து ஏதாவது ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காரா, சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் கிடையவே கிடையாது. அதாவது ரொம்ப வருஷம் கழித்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோக்கு வந்து ஒரு சிங்கிள் டைட்டிலுக்கு மோதுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்முடைய WWE கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்முடைய சோலோ சிக்கா கூட மோதுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தருணத்தை வந்து இப்போ வந்து நம்முடைய WWE வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்மளுடைய ஜிம்மி, அதுக்கப்புறம் நம்முடைய சோலோ சிக்கா, இவங்க 3 பேருமே அண்ணன் தம்பிக்கு, அதாவது ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிக்கு. அதாவது நம்முடைய ஜிம்மி வந்து ட்வின்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்முடைய சோலோ சிக்கவா அது ஒரு சிங்கிளான ஒரு இவங்க 3 பேருமே ஒரு பிரதர் தான். பிரதருக்குள்ளேயே வந்து ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதாவது நம்முடைய சோலோ சிக்கா வந்து இப்போ வந்து
இப்போ ஒரு சாம்பியன் வச்சிருக்காரு. அதாவது யுஎஸ்ஏ சாம்பியன் வந்து அதாவது யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் வந்து வச்சிருக்காரு. அத எதிர்த்து நம்மளுடைய ஜிம்மி வந்து மோதப் போறாரு. மோதினாலும் அவர் வின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா, வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அங்க கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ரொம்ப வருஷம் கழிச்சு அதாவது பல வருடங்களுக்கு கழிச்சு இப்போ வந்து நம்முடைய ஜிம்மி உசோக்கு வந்து ஒரு சிங்கிள் டைட்டிலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தந்திருக்காங்கல்ல. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனையிலே ஒரு உலக சாதனை. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஜே உசோவுக்கான அதாவது நம்முடைய ஜிம்மி உசோவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்முடைய WWE தருவாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரூமர்லாம் போயிட்டு இருந்தது. அதாவது நமக்கு வந்து ஜிம்மி உசோக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தரலாமா அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அதாவது எப்போ போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, நம்முடைய அ ஜிம்மி உசோ அதாவது நம்முடைய ஜே உசோ வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணார்ல, அந்த சமயத்தில வந்து நம்முடைய அதாவது நம்முடைய ஜிம்மி உசோவுக்கு வந்து இந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம் அப்படிங்கிற மாரி WWE வந்து நெனச்சாங்க. அப்போ முடியல. இப்போ வந்து அவரோட பிரதரான க்ளோஸ் பிரதரான நம்முடைய சோலோ சிக்கா கூட வந்து இப்போ நைட் ஆஃப் சாம்பியன்ல அதாவது நம்முடைய சாட்டர்டே நைட் மினி இவென்ட்ல வந்து இப்போ சாம்பியன்ஷிப்புக்காக மோதப் போறாரு. அதில வந்து வெற்றி பெறுவானான்னு கேட்டா, வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்ம. இதில ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போ வந்து நம்முடைய ஜிம்மி உசோ வந்து சிங்கிள் டைட்டிலுக்காக மோதப் போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதாவது நம்முடைய இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஜிம்மி உசோக்கு வந்து WWEல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுங்கிறது ரொம்ப ரொம்ப காத்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பா சந்தோஷமா நான் சொல்லுவேன். ஏன்னா, அவர் வந்து எந்த விதமான டைட்டிலுக்குமே நம்முடைய ஜிம்மி உசோ வந்து மோதல. அது சிங்கிள் டைட்டில வந்து அவர்ட்ட கையில குடுக்கணும் அப்படிங்கிறத விட, ஒரு சிங்கிள் டைட்டிலுக்காவது அவர மோத வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே நம்மளோட WWEக்கு சுத்தமா வரல. அந்த ஒரு மனசு வந்து இப்போ வந்திருக்குது. அதுக்கப்புறம் அகைன் வின் பண்ணுவாரான்னு கேட்டா, வின் பண்ண மாட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஜிம்மி உசோக்கு வந்து அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்முடைய WWE வந்து தர்றாங்களா, தரலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயும் சொல்றேன். ஆனா, இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கும், நம்முடைய ஜிம்மி உசோவுக்கும் மேட்ச் நடக்க போகுதுல்ல. இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்சா இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா, இது வந்து சகோதரருக்குள்ளேயே ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக அடிச்சுக்க போறாங்க. இதுல வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கு உதவுறதுக்கு பிளட் லைன் இருக்குது. அதே மாரி நம்முடைய ஜிம்மிக்கு உதவுறதுக்கு நம்முடைய ஜிம்மிக்கு உதவுறதுக்கு நம்முடைய ஜே உசோ வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரே ரிங்ல வந்து பிரதரான 3 பேருமே க்ளோஸ் பிரதரான அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து பண்ண போறாங்க. அதாவது சாம்பியன்ஷிப்புக்காக மோத போறாங்க. இதுல வந்து வெற்றி பெறாங்களா, வெற்றி பெறாம போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். உங்களோட ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து WWE பண்ண போறாங்களாம். அதாவது என்ன விஷயத்த வந்து ரோமன் ரெயின்ஸுக்காக பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வர்றப்ப அவருக்கான ஒரு நிக் நேம வந்து நாங்க மாத்த போறோம் அப்படிங்கிற மாரி WWE சொன்னாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து பண்ணிட்டாங்க. அதாவது எப்பயுமே நான் ரோமன் ரெயின்ஸ் சொல்றேன் அப்படிங்கிறத தி ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாரி நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த தடி நான் சொல்லல. அதாவது ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாரி தான் நான் சொன்னேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய WWE வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து கண்டிப்பா மேட்ச் இருக்கு. அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரப்ப அவருக்கான ஒரு நிக் நேம வந்து நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ வந்து 100% வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கான அந்த ஒரு நிக் நேம வந்து மாத்திட்டாங்களாம். என்ன நேம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWEக்கு ரிட்டர்ன் வந்தார்ல. ரிட்டர்ன் வர்றப்ப வந்து அவருக்கான ஒரு நேம வந்து நம்முடைய WWE குடுத்தாங்க. அதாவது தி ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய WWE வந்து அந்த ஒரு கிம்மிக்க வந்து நம்மளுடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸுக்காக குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு காலகட்டங்கள் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளட் லைன் அப்படிங்கிற மாரி பல விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன வந்து கோடி ரோட்ஸ்ட்ட தோத்ததுக்கு அப்புறம் வந்து திரும்பி வந்து சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் வந்தார்ல. ரிட்டர்ன் வர்றப்போ வந்து ஓடிசி அப்படிங்கிற மாரி வந்தாரு. அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு கேரக்டர்ல வந்தாரு. இப்ப அந்த ஒரு கேரக்டருங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இப்ப திரும்பி வந்து இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வரப்போறார்ல, அவருக்கு வந்து திரும்பி இன்னொரு விஷயத்த அதாவது இன்னொரு கிம்மிக்க வந்து நம்முடைய WWE குடுக்க போறாங்க. அது இல்லாம ஒரு நிக் நேமையும் நம்முடைய WWE குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வரப்போ வந்து ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாரி வந்தாரு. அந்த ஒரு கேரக்டர்ல வந்தாரு. திரும்பி அடுத்த டைம் வரப்போ வந்து ஓடிசி அப்படிங்கிற அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்ல வந்தாரு. இப்ப திரும்பி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வரப்போ வந்து இன்னொரு விஷயத்தையும் அவரோட நேம இன்னொரு விஷயத்தையும் இப்ப நம்முடைய WWE பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது TC1 அப்படிங்கிற மாரி இப்போ வந்து நம்முடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஓடிசி அப்படின்னா ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதோட மீனிங் அதுதான். இப்போ வந்து டிசி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. TC1 அப்படின்னா இதுக்கான முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, ட்ரைபல் சீஃப் நம்பர் 1 அப்படின்னா அது இவரு தான். இதுக்கப்புறம் வந்து தி ட்ரைபல் சீஃப் WWEல வந்து தி ட்ரைபல் சீஃப் யார் அப்படின்னு கேட்டா, அது ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான். அவரு ஃபர்ஸ்ட்டு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்முடைய WWE வந்து இப்போ வந்து குறிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க எல்லாருமே சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடாது. TC1 அதாவது
ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் நம்பர் 1 அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். இதில வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய WWE மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது TC1 அப்புட்ன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ன்னு சொல்றீங்க. அப்ப TC2 யாரு? TC3 யாரு? TC4 யாரு? அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட ஒரு கொஸ்டின்லாம் வந்துட்டு இருக்கு. இதில வந்து இன்னொரு ஒரு விஷயத்த வந்து ஒரு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இப்ப TC வந்து ரோமன் ரெயின்ஸு, TC2 வந்து யாரு அப்படின்னு கேட்டா நம்முடைய சோலோ சிக்காவா, TC3 வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் ஆட்டோ, TC4 வந்து நம்முடைய ஜே உசோ. அதாவது இவங்க அதாவது எப்படி சொல்றேன்னா, சம்மோன் ஃபேமிலி மட்டுமே தான் WWE வந்து இனிமே ஆளப் போறாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்றாங்க. அது இல்லாம இதுக்கப்புறம் எங்களோட ஆதிக்கம் மட்டும் தான் WWEல அப்படிங்கிற மாரி இப்போ வந்து WWE வந்து நம்முடைய எல்லாருமே பிளட் லைன் அதாவது நம்முடைய சம்மோன் ஃபேமிலி இருக்காங்கல்ல, நம்முடைய ராக்கோட ஃபேமிலி, ரோமன் ரெயின்ஸோட ஃபேமிலில இருக்காங்க. இவங்க எல்லாருமே பிளட் லைனை முழுக்க ஆதிக்கம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஏன்னா இதில வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு நிக் நேமை வந்து நம்முடைய WWE குடுத்துட்டாங்க. TC அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் எடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொன்னா ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வராரு அப்படின்னு கேட்டா, TC1 அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்ல தான் வருவாரு. இதுக்கு முன்னாடி பண்ண ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் இதுக்கப்புறம் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து TC அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். TC2 யாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய சோலோ சிக்காவா, TC3 வந்து நம்முடைய ஜாக் ஆஃப் ஆட்டோ, TC4 வந்து யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஜே உசோ அப்படிங்கிற மாரி தான் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில வந்து உங்க இந்த 4 பேத்துல வந்து யார வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாரி மறக்காம சொல்லுங்க. அது இல்லாம இப்போ வந்து நம்முடைய WWE வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸுக்காக அந்த ஒரு நிக் நேம வந்து மாத்திட்டாங்கல்ல. இந்த நிக் நேம் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அதாவது OTC அப்படிங்கிறது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப்னு சொன்னோம்ல, அந்த ஒரு நேம் அப்படிங்கிறது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? இப்போ வந்து நம்முடைய WWE வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்காக மாத்திருக்காங்கல்ல, அதாவது TC அதாவது ட்ரைபல் சீஃப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது உங்களுக்கு புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ மாத்திருக்கிறது அந்த ஒரு TC1 அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. உங்களுக்கு புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.